சிம்மம். சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லா கிரகமும் 8ஆம் இடத்துல இருக்கு. இந்த வாரம் சந்திராஷ்டிரமமும் கிடையாது. ஆனால் ஒன்னே ஒன்று, வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா அபாரமான அமைப்பில் பௌர்ணமிக்கு போகக்கூடிய சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கிறார். ராசிநாதன் 8இல் மறைந்திருந்தாலும் இந்த வாரத்தில் 4-5 நாட்கள் ராசியில் பௌர்ணமி சந்திரன் இருப்பது, ராசிநாதனை பௌர்ணமி சந்திரன் பார்ப்பது என்பது சுபமான நல்ல அமைப்புகள் உண்டு. முதல்ல இந்த வாரம் திங்கக்கிழமை ஆரம்பிச்ச உடனே ஃபர்ஸ்ட் ஒரு நாள் முழுக்க, திங்கக்கிழமை முழுக்கவே டிராவல் மாதிரியான ஏதாவது இருக்கும். ஒரு சிறு குறு பயணம் என்று சொல்லப்படக்கூடிய ஏதேனும் ஒரு நிலையில ஒரு செலவுகள், பயணங்களின் மூலமான செலவுகள். ஆனால் கடைசி நேரத்தில் பயணத்தினால நன்மைகள். திங்கக்கிழமை முழுக்குமே செவ்வாய்க்கிழமை முழுக்குமே ஒரு டிராவல் பண்றது, அந்த டிராவல் முடிவில் ஒரு தேவையான ஒரு ஆளை பார்க்கறது, அவர் மூலமான சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கிறது என்பது போன்ற அமைப்புகள் இருக்கும். அதனால எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. இந்த வாரம் ரொம்ப நல்ல வாரமாகவே இருக்கும். செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் உங்களுடைய ராசியிலேயே சந்திரன் வலுத்து அமர்ந்திருப்பது என்பது உடல்நல கோளாறுகளை தீர்க்கக்கூடிய அமைப்பு, கடனை தீர்க்கக்கூடிய அமைப்பு, எந்தெந்த விஷயத்தில் கஷ்ட நஷ்டங்கள் இருந்ததோ அதையெல்லாம் அப்படியே ரிலீஸ் பண்ணக்கூடிய அமைப்பு, கணவன் மனைவி அமைப்புகள், காதலன் காதலி உறவுகள் சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மை, பிரிந்து விடலாமா என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்களுக்கு அது சேரக்கூடிய ஒரு அமைப்புகள். அதிலேயே ராகு இப்போ 7ஆம் இடத்துல சனி ராகு சேர்ந்திருக்கிறதுனால நட்புகளில் ஒரு முட்டல் முதல் மோசல் இந்த மாதிரி இருந்தது, கூட்டு தொழிலில் ஒரு சரியில்லாத அமைப்புகள் எல்லாமே அப்படியே விலகப் போகின்றன. வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இந்த ஞாயிற்று 4 கிழமையிலையும் 2ஆம் இடம் அமைப்புகளில் 3ஆம் இடம் அமைப்புகளில் அவர் வருகிறார். பணவரவுகள் கொஞ்சம் சீராக இருக்கும். வாரத்தின் முதல் நாட்களில் 2 நாட்களில் பணம் வரவு வராது, செலவுகள் தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் கடைசி 2 நாட்களை பார்த்தீங்கன்னா கையில் காசு பணம் இருக்கக்கூடிய அமைப்புகள். குறிப்பாக தம்பி தங்கை உறவுகளின் மூலமாக ஏதாவது நல்லவைகள் நடக்கிறது, நீங்களே தம்பி தங்கைகளுக்கு எதுவாவது செய்து கொடுக்கிறது என்பது போன்ற எல்லாவற்றிலும் ஒரு நிலையில் பரவாயில்லைங்க, நல்லா தாங்க இருக்கு என்கின்ற மாதிரியான ஒரு சுமாரான பெரிய மோசங்களை எதுவும் செய்யாத நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது இந்த அருமையான யோக வாரம் சிம்மராசிக்காரர்களுக்கு.